மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், இப்ப ராதிகா சரத்குமார் நடிச்ச தாய் கிழவி இந்த படத்தை பத்தி பேசலாம். இந்த படத்துல ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா படத்தோட கதை தான். ஹீரோயின் நம்ம ராதிகா சரத்குமார் பவுன் தாய்ங்கிற கேரக்டர்ல சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரை பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல பவுன் தாய் அவங்க குடும்பம் எல்லாம் வசிக்கிறாங்க. பவுன் தாயோடைய புருஷன் வந்து இறக்குறாரு. இறந்ததுக்கு அப்புறம் அந்த 3 பசங்க ஒரு பொண்ணு இருக்கு அந்த பவுன் தாய்க்கு. பவுன் தாயோட 3 பசங்க வந்து சொத்தை பிரிச்சு கேட்கறாங்க. அப்புறம் பவுன் தாயோட மாப்பிள்ளை வந்து எனக்கு வந்து 3 பவுன் நகை கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு, அதை கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. உனக்கு என்னத்துக்கு இனிமேல? பவுன் தாய் அம்மா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், நான் என்னோட உசுறு இருக்கிற வரைக்கும் என் வீட்டுல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சாகுற வரைக்கும் ஏன் சொத்தை நான் மட்டுமே அனுபவிப்பேன். விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இதனால சண்டையாகி அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊரை சுத்தி வந்து கடன் கொடுக்குறாங்க. கடன் கொடுத்து வசூல் பண்றது எப்படி வசூல் பண்ணணும்? சாதாரணமா வசூல் பண்ணலாம், கந்து வட்டிக்காரி மாதிரி வசூல் பண்றாங்க. ஆனா அந்த காட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கு. நாளைக்கு வட்டி காசு தரல சீலைய உருவி சீரழிஞ்சு போய் நிப்பேன் நாய. கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து அடி அடி நடிக்கிறாங்க, போட்டு பொழந்து எடுக்கிறாங்க. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு? வலிப்பு நோய் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் இன்னைக்கோ நாளைக்கோ அப்படின்னு சொல்லி வீட்டுல படுத்து கிடக்குறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வந்து இந்த பவுன் தாய் இறந்துருச்சுன்னா கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க 4 வாரிசு என்ன பண்றாங்க, இந்த கிளம்பி போய் சேர்ந்துருச்சுன்னா சொத்தை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. அம்மா பொழைச்சாங்களா இல்லையா, சொத்தை பிரிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த கிளைமேக்ஸ். இதுதான் படத்துல ராதிகா வந்து இந்த பவுன் தாய்ங்கிற கேரக்டர் வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 80-90 இந்த படத்தை எடுத்திருந்தா இந்த பவுன் தாய் கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸா கொண்டு போயிருப்பாங்க. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி படத்தோட கதையை வந்து அவ்வளவு சூப்பரா நவுத்திருக்காங்க. அந்த கேரக்டரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து காமெடியாவும் கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவகுமார் முருகேசன் ரொம்ப அற்புதமா எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனுக்கு இது வந்து 4வது தயாரிப்பு. சிவகார்த்திகேயன் படத்தையெல்லாம் 3 படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. 3 படமும் வந்து பாக்குற ரகம் தான், எல்லாமே ஹிட்டு. இது அவருக்கு 4வது படம். நீ சிவகார்த்திகேயன் தயாரிச்ச படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா நம்பி தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம். 30-32 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை வந்து தாராளமா தியேட்டர்ல போய் பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.